ஜோசியத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திர நாள் அன்னைக்கு, அதாவது நம்ம என்ன நட்சத்திரத்துக்கு பொறந்தோமோ, அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் சாமிய தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால சொல்றாங்க அப்படின்னா, அதுலயும் விஷயம் இருக்கு. அதாவது ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பொறந்தாருன்னா, அஸ்வினி நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகத்துல பொறந்தாருன்னா, மக நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. மூலத்துல பொறந்தாச்சுன்னா, மூல நட்சத்திர நாள் அன்னைக்கு கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. இதுல என்ன விஷயம் இருக்கு? அப்ப அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போயாச்சுன்னா, கடவுள் அனுக்கிரகம் அதிகம் குடுப்பாரா? அப்படின்னா விஷயம் கிடையாது. என்னைக்கு போனாலும் தெய்வம் அதுதான். ஆனா விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரே நாள்ல அனுப்புனீங்கன்னா, கோயிலே டிராஃபிக் ஜாம் ஆயிடும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம். அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போனீங்கன்னா, உருப்படியா யாராலயுமே தரிசனம் பண்ண முடியாது. எல்லா கூட்டமும் அன்னைக்கு அங்க தான் இருக்கும். இல்ல ஒரு மக நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம். அன்னைக்கு கோயிலுக்கு போங்க அப்படின்னா, எல்லாருமே அங்க தான் அன்னைக்கு தான் போய் நிப்பாய்ங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு தான் உங்க நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற விஷயமே இதுதான். அதோட தாற்பரியமே அவ்வளவுதான். கோயில பொறுத்தவரைக்கும் முதல்ல ஃப்ரீயா இருக்கக்கூடிய நாட்கள்ல போயிட்டு வரப்பா.